கண்டுபிடிப்பாங்க. ஆனா எதனாலதான் அவங்களுக்கு மயக்கமா இருக்குன்னு அவங்களே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு போய் ஒரு 200 ரூபாய் செலவு பண்ணி ரத்த டெஸ்ட் எடுக்கணுமா, அந்த 200 ரூபாய் இருந்தா வீட்டுல ஏதாவது பண்ணலாமே அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ரத்த டெஸ்ட் இப்ப அதெல்லாம் தான் இந்த முகாம்கள்லாம் நிறைய என்ஜிஓக்கள் கண்டக்ட் பண்றாங்க. கண் பார்வை முகாம், அப்புறம் மருத்துவ முகாம்லாம் நடத்துறதே, கிராமப்புறங்கள் நடத்துறதே அதுலதான் பாதி பேருக்கு விஷயம் தெரியும். நமக்கு பிபி இருக்குது, ரத்த கொதிப்பு இருக்குது, இல்ல சர்க்கரை வியாதி இருக்கிறதுன்ற நிறைய பெண்களும் ஆண்களும் அங்க கண்டுபிடிப்பாங்க. அதனால இத அங்க நிறைய மருத்துவ முகாம்கள்லாம் நடத்தப்பட வேண்டும். இல்ல அதே போல அரசு மருத்துவமனைகள்லாம் இருக்கிறது, அங்க போய் அவங்க செக் பண்ணிக்கணும். அது அப்ப குடும்பத்தார் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அம்மாவுடைய உடல் நலத்தை கணவர், வீட்டுல இருக்கிற பெரியவங்களோ ஆண்களோ இல்ல குழந்தைகளோ அம்மாக்கு என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணணும். அதுக்கு குடும்பத்தார் முதல்ல முயற்சி. மேடம், இப்போ இந்த நிகழ்ச்சி வந்திருக்கீங்க, நல்ல ஒரு நிகழ்ச்சி. நேற்று சாகசத்துல சிலர் இறந்திருக்காங்க. எப்படி பாருங்க, ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி நடத்திருக்கலாம்? அதாவதுங்க, நேற்று நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி. அதாவது ஏர்ஃபோர்ஸ், நம்முடைய இந்திய விமானப்படை நடத்திய ஒரு சாகச நிகழ்ச்சி, ஏர் ஷோ ரொம்ப பிரமாதமா இருந்தது. நான் கூட எங்க வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்து நான் அது வீடியோலாம் கூட எடுத்தோம். நாங்க சல்யூட் பண்ணோம். அந்த ஏர்ஃபோர்ஸ் விமானங்கள் பறந்து போகும்போது நாங்க எல்லாம், நானும் என்னோட பேரை பேத்திக்கலாம் அது சல்யூட் வச்சோம். ஏன்னா அது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், நமக்கு ஒரு பெருமையான விஷயம். அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சல்யூட்டேஷன்ஸ் டு தி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் மக்கள் எவ்வளோ ஆர்வமா வந்தாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இது. ஒரு பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ லட்சம் பேர் எதுக்குமே கூடியிருக்க மாட்டாங்க. இதை பார்ப்பதற்கு அத்தனை சென்னையில இருந்து அருகாமையில் இருக்கிற மக்கள்லாம் வந்திருக்கிறாங்க. ஆனா நேற்று ஒரு கொடுமையான வெயில், 32 டிகிரி வெயில். ஆனா இது இன்னும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுல 4-5 பேர் இறந்துட்டதா சொல்றாங்க. இன்னுமே அதிகமா இருந்திருக்கும். ஏன்னா அவ்வளோ வெயில். நான் என்ன நினைக்கிறேன்னா, சென்னை ஐட்ஸ் தான் இது கம்மியானதுக்கு காரணம். சென்னை ஐட்ஸ் அவங்க சென்னை வாசிகள் ரொம்ப ப்ரிப்பேர்டா வந்திருக்கிறாங்க. 7:30 மணிக்கே வந்திருக்காங்க. குழந்தைகளுக்கு தண்ணீர் பாட்டில், சாப்பிட்றதுக்கு பிரேக்ஸ் அவங்களே சொல்றாங்க. நாங்க காலை உணவு எடுத்துட்டு வந்துட்டோம், சிற்றுண்டிகள் எடுத்துட்டு வந்துட்டோம், தண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். எல்லாரும் கொடையோட கேப்போட எல்லாம் வந்திருக்காங்க. அதை மட்டும் அவங்க ப்ரிப்பேர்டா வரலன்னா இன்னும் நிறைய பேர் போயிருப்பாங்கன்றதான் என்னுடைய அனுமானம். ஏன்னா அவ்வளோ கொடுமையான வெயிலிங்க. ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ரொம்ப அதிகம், 61% இருந்திருக்குது. ஈரப்பதம் அதிகமாக அதிகமாக உடம்புல இருந்து வெளியில வேர்வை வருது இல்லைங்களா, வெளியில வேர்வை ஆவி ஆகணும். அப்படி ஆவி ஆச்சுன்னா உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகும். இது என்ன ஆயிடுச்சு, ஹியூமிடிட்டி அதிகமானதுனால உடம்புல இருந்து வேர்வை ஆவியாக முடியாம அப்படியே இருந்ததுனால உடம்பு வெளியில இருக்க ஹீட்டும் அதிகம். 32ன்றது அந்த சுடு மணல்ல 42 டிகிரியா தான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. உள்ள இருக்கிற ஹீட்டும் அவங்களுக்கு அந்த உள்ள பாடி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆக முடியல. அதனாலதான் அவ்வளோ பேர் மயக்கம் போட்டிருக்கிறாங்க. இதற்கு என்னன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க போதிய அளவு ஆம்புலன்ஸ் வச்சிருந்தோம், போதிய அளவு காவல்துறை வச்சிருந்தோம். ஆனா என்ன அவ்வளோ பேர் பத்தி இருக்காது. ஏன்னா இவ்வளோ லட்சம் பேர் கூடுவாங்கன்றது ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. விமானப்படை அதிகாரிகளும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது போக்குவரத்து வசதிகள் ஏன் செய்து கொடுக்கவில்லை? இப்போ தீபாவளி பொங்கல்னா என்ன பண்றோம், அதிகமான பஸ் விடுறோமா இல்லையா, இல்லை வண்டி ட்ரெயின் விடுறோம். இப்போ ஐபிஎல் மேட்சுக்கே எல்லாருமே ஐபிஎல் மேட்ச் பார்க்க வருவாங்க ஜனங்க அப்படின்றதுக்காக அதற்கே ஸ்பெஷல், அதாவது சிறப்பு பேருந்துகள், சிறப்பு மெட்ரோ ரயில்லாம் அதை அதிகப்படுத்தி அரசு விடும்பொழுது இதுக்கும் விட்டுருக்கணும். ஏன்னா இது இலவசமா பார்க்க வர்றது, காசு கொடுத்து கூட அவங்க பார்க்க வரல. இலவசமா பார்க்க வரும்போது எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துருக்கணும். எதையுமே பண்ணாம ஒரு போக்குவரத்து வசதி, அது சென்னையை மட்டும்தான் சுத்தி வந்திருக்கிறாங்க. போக்குவரத்து வசதி இல்ல, தண்ணி இல்ல, ஒரு நிழற் குடைகள் இல்ல. நீங்க ஒருத்தர் சொல்றாரு நாங்க 1000 பேர் போட்டிருக்கோங்கிறாங்க, இன்னொருத்தர் சொல்றாங்க 7500 பேர் போலீஸ் போட்டிருக்காங்கன்றாங்க. அப்ப 15 லட்சம் பேர் வர இடத்துல 200 பேருக்கு ஒரு போலீஸ் தானா? 1000 பேர்னா இன்னும் கம்மி. 7500 பேர் போலீஸ்காரங்க அங்க ரோந்து பாட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன வர யூனிஃபார்ம் தான் கொடுத்து, அவங்க கையில வாக்கி டாக்கி இருந்துதா, மக்களுக்கு வழி சொல்றதுக்கு அவங்க கிட்ட பதாகைகள் எல்லாம் இருந்தது, எதுவுமே தெரியாது. ஏன்னா நாங்கெல்லாம் இப்போ அரசியல் கட்சிகள் மாநாடுகள் நடத்தும் போது எவ்வளவு ப்ரிப்பரேஷன் தெரியுங்களா பண்ணுவோம். அவ்வளோ கேள்விக்கு பதில் சொல்லி ஆகும். போலீஸ்ல காவல்துறையில எங்களை கேட்பாங்க, இதெல்லாம் நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, பார்க்கிங்க்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா, வழியில எந்த பிரச்சனையும் வரும். இதுவாவது சென்னையை சுற்றி மட்டும்தான் வந்தாங்க. அரசியல் கட்சி மாநாடுகள், அதுவும் ஆளும் கட்சி அல்லாத அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்தும் பொழுது தமிழ்நாடு முழுக்க அத்தனை பேர் வருவாங்க. அவ்வளோ கெடுபடி இருக்கும். இருந்தாலும் ஒரு உயிர் கூட போகாம ஒழுங்கா ஊருக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பாக்குற வரைக்கும் நாங்க அவ்வளோ பெரிய முன்னேற்பாடுகள் செய்வோம். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்துது, அதுவும் அரசு நிகழ்ச்சி. ஏன் இவ்வளோ
இதுக்கு நல்ல குறைபாடுகளோட கூடிய ஒரு ஏற்பாடு ஏன் நடத்துனாங்கன்னு தான் தெரியும். அரசு நடத்தின இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. ஆமா, பிளஸ் வந்து கீழே ஈரப்பதம் இல்ல ஸ்ப்ரே வாட்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. Plus வந்து நிழற்படைகள் இல்ல. 5 பேர் இறந்திருக்காங்க. அவங்க குடும்பத்திற்கு அரசு என்ன மாதிரியான உதவி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் இல்லைங்களாங்க. குடும்ப தலைவர்களே போயிருப்பாங்க இல்லையா, அந்த குடும்பமே இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரேஷன் அவங்களை யார் காப்பாற்றுவாங்க, அதற்கெல்லாம் வந்து அரசு நிவாரணம் வேணும், கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதே தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அறிக்கையில் சொல்லுவாங்க. மாநாடு குறித்து பேசியிருந்தீங்க. சமீபத்தில் அப்படியே விக்கிரவாண்டியில விஜயோட மாநாடு வந்து தொடங்குது. விஜயோட மாநாடு தொடங்கியிருக்கு. அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துவதற்கான ஏகப்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் ஆளுங்கட்சியிலிருந்து அழுத்தம் தரப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஒரு இன்னொரு கட்சியில் என்ன சொல்றது, ஒரு போட்டியிடாத நிலையிலே அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கறது எந்த அளவுக்கு? இன்னும் எல்லாம் கெடுபிடி இருக்கதானங்க செய்யும். இப்போ நாங்கள் கூட தான் தர்மபுரியில கடையடைப்பு நடத்தியிருக்கோம். அப்போ வந்து கெடுபிடி இருக்கதான் செய்யுது. ஒரு அரசு இயந்திரம் என்றால் அவங்க வந்து கெடுபிடி கொடுப்பாங்க தான். அதுவும் ஆளுங்கட்சி இல்லாத எந்த ஒரு மீட்டிங்கோ எது நடந்தாலுமே கெடுபிடிகள் இருக்கும் தான். அதையெல்லாம் மீறி தான் நடத்தும். அதையெல்லாம் வந்து பதில் சொல்லிட்டு, மீறின்னு சொல்ல மாட்டேன், அதையெல்லாம் பதில் சொல்லிட்டு அது அவர்கள் கொடுக்கக்கூடிய அத்தனை விதிமுறைகளையும் பின்பற்றி தான் மாநாடு நடத்துறோம். நாங்கள் எத்தனை மாநாடுகள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா நடந்துருக்குது. ஒழுங்கா எல்லாம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களான்னு பார்ப்போம். ஒரு உயிர் கூட போகக்கூடாதுன்னு நினைப்போம். அந்த அளவுக்கு ஒரு கட்சி மாநாட்டுகளுக்கு இவ்வளவு நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருக்கு. இப்போ அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ண இந்த விழாவுக்கு எவ்வளவு அதே மாதிரி அவங்க வந்து ஒரு 5 பேர் உயிரிழந்திருக்காங்க. இது யார் பொறுப்பு? இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு? அதே மாதிரி அவங்க கேட்ட பாதுகாப்போட நாங்கள் அதிகப்படியான பாதுகாப்பு தான் கொடுத்துருக்கோன்ட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஒரு பதிவு வச்சிருக்காரு. அதாவது இந்த மாதிரி ஒரு நிலைமையில 5 உயிர் போயிருக்கிறது இல்லை. இது வந்து எல்லா துறைகளும் ஒன்று போக்குவரத்து துறையும் சேர்ந்து தானே செஞ்சிருக்கணும். போக்குவரத்து துறையில இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியல, எப்படி திரும்பி போவாங்க, அவர்களுக்கும் செய்திருக்கணும். வழி எதனா சொன்னாங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க சொல்றாங்க, எங்க பின்னாடியே போலீஸ் வண்டி டிராஃபிக்ல மாட்டிச்சுங்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்க வண்டியே டிராஃபிக்ல மாட்டிருக்கு. பொதுமக்கள் வண்டி மட்டும் இல்ல, காவல்துறை அதிகாரிகள் வண்டியே பின்னாடி வந்து டிராஃபிக்ல நிக்குதுன்றாங்க. அப்ப என்ன டிராஃபிக் மேடம்? கடைசி கேள்வி மேடம். இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா வருவாடியா சென்ற முறை 4 முனை போட்டியா இருந்தது சட்டமன்றத்தில். இந்த முறை வந்து 5 முனை போட்டியா இருக்கக்கூடிய நிலையில ஃபியூச்சர்ல விஜய் அழைத்தால் அவர்களோட கூட்டணி பாமக ஐயா அவர்கள் முடிவு செய்யக்கூடிய கேள்வி. நான் வந்து இந்த பகுதியில் இன்னைக்கு இந்த பிங்க்டோபருக்காக வந்த அந்த இன்னைக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கான இது, அதை பற்றியும் நீங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டுட்டு அதை பற்றி நீங்க போட்டா நல்லா இருக்கும். நன்றி.